ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தக்காளி தொக்கு சாப்பாடுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஒரு தக்காளி தொக்கு இருந்தால் போதும், தயிர் சாதத்துக்கு கூட இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியும் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வந்தால் தான் இந்த தக்காளி தொக்கு நம்ம ஒரு நாள் ஆனாலும் வெளியே வச்சாலும் நமக்கு கெடாமல் இருக்கும். தீயை விடாமல் இந்த அளவுக்கு நல்லா செவந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை ஸ்டவ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு இந்த தக்காளியோட ஈரத்தன்மையிலேயே இது வதங்கி வர அளவுக்கு நம்ம மூடி விட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கரண்டியை வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டோன்னா இது நல்லா குழன்னு பேஸ்ட்டு போல் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த தக்காளி எல்லாம் தக்காளி நல்லா பேஸ்ட்டு போல் வதங்கி வந்து நல்லா கலர்லாம் மாறி வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்லேயே இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிளகாய் நடியெல்லாம் போகிறதுக்காக இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டால் தான் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகும். அது இல்லாமல் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு திக்னஸாக நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல, இதை அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தக்காளி தொக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி தொக்கு எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு தக்காளி தொக்கு இருந்தால் போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்டியான குழம்பா இந்த தக்காளி தொக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.